தேங்க்யூ ஸோ மச் சார். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வைகரையின் காலை வணக்கங்கள். இந்த வைகரை பொழுதுல நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிற ஒரே விஷயம் இந்த இணைய வழித்தளம் தான். இந்த இணைய வழித்தளத்தின் மூலம் நல்ல கருத்துக்களை நம் சந்ததிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தளம் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு உங்கள் அனைவருடைய பங்களிப்பு தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இன்றைய ஆளுமை அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு ஆளுமையை இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போறோம். இவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். இப்போது மயிலாடுதுறையில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் திரு மாரியப்பன் சப் கலெக்டராக பணியாற்றிய அவருடைய தந்தை ஆவார். இவருடைய தாயார் திருமதி செல்வி அரசு செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 5 ஆண்டுகளாக வேதாந்திரி யோக பயிற்சியாளராகவும் யோக சேவையிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இவர் எம்எஸ்சி இயற்பியல், எம்எட், எம்எஸ்சி உளவியல், எம்எஸ்சி யோகா ஆகிய பட்டங்களை ரிலீஸ் மற்றும் தெரபியல் டிப்ளமோ படிப்பையும் முடித்துள்ளார். மேலும் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவர்கள் குடும்பம் முழுவதும் சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்சியாளர்கள் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் ஒரு மகளிர் தொழில் முனைவோர், நர்சரி ஆசிரியர் பயிற்சி மையம் மற்றும் பிளே ஸ்கூலை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மேலும் இன்ஃபோசிஸ், HP, ரூபிகான் உள்ளிட்ட நிறுவனங்களில் கார்ப்பரேட் ட்ரெய்னர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் மற்றும் மோட்டிவேஷன் ட்ரெய்னராக பணியாற்றி வருகிறார். யோகாவில் ஜீனியஸ் ரெக்கார்ட் பெற்றுள்ளார். மாநில அளவிலான தடகள வீராங்கனையும் ஆவார். சிறந்த பயிற்சியாளர் விருதுகள் பெற்றுள்ளார். பெரிது வெற்றி பெறுங்கள் என்ற நூலை 2019 வெளியிட்டுள்ளார். நடனம், தோட்டக்கலை, சமையல், பயணம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவை இவர்களுக்கு பிடித்தவை. மனிதர்களின் உடல், மனம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் யோகா, உளவியல் மற்றும் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை மனதார அர்ப்பணிப்புடன் வழங்கி வருகிறார். இப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் சுஜாதா அவர்களை வரவேற்பதில் வைகரை சங்கமும் நானும் பெருமை கொள்கிறோம். சுஜாதா மேம், உங்களிடம் ஃப்ளோர் ஒப்படைக்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் பயிற்சியை வழங்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேரிங் போயிடுறேன். தேங்க்யூ. குட் மார்னிங். Third founder, esteemed trainers, distinguished guests, and my dear Vaigarai Sangamam family. Today we are not merely discussing the human body, we are exploring the greatest miracle ever created. Technology can connect a billion of devices, but only wisdom can connect the body, mind, and soul. When these three became one, healing begins, peace blossoms, leadership emerges, humanity transforms, and the positive vibration of one individual can inspire an entire planet. Let us begin the journey from the body through mind into the soul. See, actually, இது நம்ம இப்படி கண்டினியூஸாக ஸ்பீச் இங்கிலீஷில் கொடுக்கும்போது அது வேற மாதிரி ஸ்பீச்சாக போயிடும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழில் பேசுறது ரொம்ப அழகாக இருக்கும். பிஃபோர் தேட் நான் ஒரு கவிதையை சொல்லிட்டு இந்த செஷனை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதில் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்ந்தோடுது இசைப்பாடுது, வலி கூடிடும் சுவை கூடுது, புத்தம் புது காலை பொன்னிற வேலை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். இது நான் கவிதையா சொல்லியிருக்கேன். இதை பாட்டா கேட்டா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணலாமா? ஓகே, ஒரு சின்ன சாங். Bye.
எல்லாருமே இந்த பாட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே உடைய ஒரு ஃபேவரட் சாங். நம்ம காலையில வந்துட்டு இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு இனிமையான ஒரு காலை பொழுதா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்க்க போறது வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான டாபிக் என்னன்னா, மனதை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் உடலை பற்றியும் பார்க்க போறோம். அப்ப நம்ம எப்பயுமே நம்ம கூட இருக்கிறது நம்ம உடல், ஆன்மா, மனம், இங்க 3 தான். ஆனா அதை நம்ம பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம இந்த நாட்டிலே வந்து சிறந்த மருத்துவர் யாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு நாம் தான் மருத்துவர்மா. எக்ஸாக்ட்லி, நமக்கு நாம் தான் மருத்துவர். அதை நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் நம்ம நிறைய மருத்துவர்களை பார்க்குறோம், படிக்க வைக்கிறோம். எஸ்பெஷலி நீட்டால நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நம்மளே மருத்துவர்னு நம்மளுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு நம்ம மருத்துவரை தேடி போக மாட்டோம் அப்படின்றத இந்த கருத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன். அப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த மருத்துவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்றோம், பாடியை வந்து காலையில எழுந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல பார்ப்போமா, போனை பார்ப்போமா, மொபைல பார்ப்போமா, இல்ல சூரியனை பார்ப்போமா, இல்ல உங்களை பார்ப்பீங்களா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் காலையில எழுந்தோடனே எதை நம்ம பார்ப்போம்? மொபைல் இருக்கா பார்ப்போம். யாராவது மெசேஜ் போடுறாங்களா? என்ன சார்? மொபைல் எடுப்பேன், நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்களா, அவங்க போட்ட மெசேஜ் என்ன பண்ணணும்ன்ற பாக்குற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை மாறி போச்சு. வாழ்க்கை மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. இது வந்து நம்ம இந்த ஒரு ஸ்பீச்சுக்காக பேச முடியாது. ஆனா நம்ம மொபைல தான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கு. அலாரத்தை ஆஃப் பண்றதா இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட் செஷனுக்கு போறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆனா அது வந்து நம்ம ரெகுலர் பண்ண முடியாது. இந்த காலகட்டத்துல நம்ம மொபைலோ அது அப்படிதான் பாக்குறோம். ஆனா நம்ம காலையில எழுந்துச்சு நம்மள அறியாம நம்ம வந்து காலையில நம்ம குளிக்கணும்ன்றத நமக்கு யார் சொல்லியிருக்கா? நம்மளே தான் குளிச்சிருக்கோம். பட் ஆனா மனதையோ இல்ல ஆன்மாவையோ யாராவது சுத்தம் பண்ணியிருக்கோமா? யாராவது சொல்ல முடியுமா? இப்ப பாடியை கிளீன் பண்ணுன்றது நமக்கு தெரியுது. நம்ம ஆன்மாவையோ இல்ல மனமையோ நம்ம கிளீன் பண்ணிருக்கோமா? ஆமாம், கண்டிப்பா. காலாயம் அது ஒரு கடமை. மனதை எப்படி கிளீன் பண்ணுவீங்க? தாய்மையால் காணப்படும் சொல்லுவோம். நம்மளுடைய நல்ல செயல்கள் அதுதான்மா. பிரார்த்தனை இல்ல, நான் வந்து பிரார்த்தனை மூழ்கி கொஞ்ச நேரம் இறைவனை நினைச்சிட்டு அப்புறம் தியானம் பண்ணுவேன். சூப்பர் மேம். ஓகே. அப்ப ஆன்மாவை எப்படி கிளீன் பண்ணுவீங்க? இப்ப ஆன்மானா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். யாருக்காவது ஐடியா இருக்கா ஆன்மானா என்னன்னு? உடல் தெரியும், மனம் தெரியும். சொல்லுங்க மேம். நம்முடைய உள்ளுணர்வு. இன்னும் வேற யாராவது? ஆன்மா என்பது அது ஒரு மாபெரும் சக்தி, அதுதான் நம்ம இயக்கி கொண்டு இருக்குது. எஸ், சூப்பர் மேம். ஒவ்வொரு ஆளும் அழகா சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய எண்ணங்களோட தொகுப்பு தான் ஆன்மா. எண்ணங்களோட தொகுப்பு ஆன்மா. நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதுதான் ஆன்மா. அப்புறம் அப்படி நிறைய ஆன்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப விளக்க வேண்டாம் ஆன்மாவை பத்தி. ஆனா நம்ம வந்து எப்பயுமே ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உயிர் தான் ஆன்மா. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து உயிர். அப்ப நம்ம வந்து உயிரை வந்து என்ன பார்த்திருக்கோமா? உயிரை வந்து அது இல்லைன்னா நாம் இல்லை. பார்க்காத ஒன்று அது இல்லை என்றால் நாம் இல்லை. ஆனா உணர முடியும், அப்படிதானே? பார்க்க முடியாது. நம்ம உடம்ப வந்து பார்க்க முடியும், நம்ம மனசுல உள்ள சிந்தனைகளை கவனிக்க முடியும். ஆனா உயிரை நம்ம பார்க்க முடியாது. அப்ப உணர முடியும். அப்ப அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் எல்லாமே அந்த உயிர் சக்தி மூலமா தான் கிடைக்குது. அப்ப உயிர் நம்ம உடம்புல வந்து ஒரு இயற்கை, நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிவர்ஸ், கான்சியஸ் மைண்ட், இறைவன். அதெல்லாம் தாண்டி நமக்குள்ள ஒரு
பிரபஞ்ச பேராற்றலான ஒரு சக்தியான உயிர் சக்தி நம்ம உடம்புல இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சயின்டிபிக் ப்ரூவன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுதான் வந்து என்னது பயோமேக்னட்டிசம், அதை எனர்ஜி சொல்றோம் நம்ம. அது தமிழ்ல வந்து ஜீவகாந்த சக்தி. ஓகேவா? இப்ப இந்த மைண்ட், பாடி, சோல் இத மூன்றையும் கனெக்ட் பண்ணக்கூடிய யூனிவர்ஸ்ல உள்ள காஸ்மிக் ரேஸ், அதாவது வான்காந்த சக்திய நம்ம எனர்ஜி, நம்ம பாடியில உள்ள பயோ மேக்னட்டிஸோட கனெக்ட் பண்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்துட்டு பயோ மேக்னட்டிசம், காஸ்மிக் ரேஸ் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜிக்கலா பேசும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ நம்ம ஜென்ரலா பேசலாம். அப்ப நம்ம எப்பயுமே வந்து ஒரு யோகா அப்படின்னா யோக நிலை, யோகான்றது என்னன்னா யோக நிலை. இப்ப யோக நிலை என்பது உயர்ந்த நிலையை குறிக்கிறது. இப்ப உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம யோகாவை தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப இந்த யோகாவை வந்து தினமும் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆசனாஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ், தியானம் இதெல்லாம் தான் நம்ம யோகான்னு நினைக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் அது வந்து நிறைய படிநிலைகள் இருக்கு. அது வந்து யோகா ரிலேட்டடா நம்ம பேசணும் அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். நான் ஷார்ட்டா சொல்றேன். மொத்தம் 8 ஸ்டெப்ஸ் யோகால இருக்கு. அஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 8 ஸ்டெப்ல 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். தட் இஸ் பிரீத்திங், ஆசனாஸ் அண்ட் மெடிடேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த 5ல நம்ம கடைசியா பார்க்கறது வந்து 8th ஸ்டெப் என்னன்னா வந்துட்டு சமாதி நிலை. அதுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த மிடில்ல இருக்கிற இந்த 4 ஸ்டெப்ஸுமே நான் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம வந்து அதுல வந்து என்ன அடங்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளை பத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி, சொசைட்டியை பத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஃபேமிலியை பத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்திருக்கணும். அதுல நம்ம ப்ராப்பரா இருக்கோமா? ஸோ அப்போதான் நம்ம யோக நிலையை அடைய முடியும். நீங்க ஒரு டிக் போட்டுக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா ஓகே, டிக். செகண்டரி என்னன்னா நம்ம வந்து நாட் ஸ்டீலிங் அப்படின்னு சொன்னோம். நம்ம வந்து திருட மாட்டோம். நம்ம ஒரு பொருளை திருடுறது மட்டும்தான் திருட்டு கிடையாது. பட் மற்றவங்களை வந்து காயப்படுத்துறது, மற்றவங்களோட விஷயங்களை வந்து எடுத்துக்கிறது, அதுவும் வந்து ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க செய்யற விஷயத்த நாம செஞ்சோன்னு சொல்றது. இந்த மாதிரி இதை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ஒரு செயல்பாடு தப்பறாக இருந்ததுன்னா அதையும் நீங்க வந்து ஓகே, பாசிட்டிவ் மீன்ஸ் டிக் போட்டுங்க, இல்லைன்னா ராங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து டிசிப்ளினா இருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். டிசிப்ளின் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த கேரக்டர். நம்மளோட வார்த்தையில டிசிப்ளின் இருக்கணும், நம்ம ஆடையில டிசிப்ளின் இருக்கணும், நம்மளோட சொல்லுல டிசிப்ளின் இருக்கணும், நம்ம எண்ணத்துல டிசிப்ளின் இருக்கணும், நம்மளோட செயல்ல டிசிப்ளின் இருக்கணும். இந்த மாதிரி டிசிப்ளின்ஸ் எல்லாமே இருக்கும்போது தான் நம்ம அந்த யோக நிலையை அடைய முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயம் வந்து ஸ்டீலிங் சொல்லும் போது மற்றவங்களோட டைமை எடுத்துக்கிறது கூட நம்ம வந்து அது ஒரு ஸ்டீலிங் அப்படிதான் சொல்றோம். நம்ம ப்ரொடக்டிவா இருந்துக்கிட்டு மற்றவங்களோட டைமை கூட, ஏன்னா டைம் இஸ் வெரி வேல்யூபிள். அந்த வேல்யூபிளான டைமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட விஷயங்கள்லாம் முடிச்சு நம்மளோட தாட்ஸையோ இல்லை நம்மளோட சோகத்தையோ மற்றவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த டைமை தான் வந்து அதையும் வந்து ஸ்டீலிங் சொல்றாங்க. அந்த ஸ்டீலிங் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணும்போது அப்பதான் நம்ம வந்து யோக நிலைக்கு வரும்போதும், அந்த நிலையில நம்ம வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த மைண்ட், பாடி, சோல்ஸ் இந்த 3 ப்ராப்பரா கனெக்ட் ஆகும். அதர்வைஸ் நம்ம பிசிக்கலா யோகா பண்ணிட்டு இருப்போம், நார்மலி தியானம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம சோலோட கனெக்ட் ஆக மாட்டோம். ஏன்னா சோல் இஸ் வெரி வெரி பியூர், ஒரு சுத்தமான ஆன்மா. அந்த பியூர் ஆன்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே வந்து ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த சோலுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம எதுவுமே செஞ்சதில்லை. நீங்க உங்க சோலோட பேசியிருக்கீங்களா? எனிபடி?
ஆமாமா, தற்சோதனைங்கிற பேர்ல மகரிஷி ஐயா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேச சொல்லுவாங்க. நான் தினமும் அதை பண்றேன். சூப்பர்மா. நானும் பண்ணிட்டு வரேம்மா. சூப்பர். ஓகே. எனி அதர்? ஓகே. அப்ப சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து அந்த சோல் பத்தி, அப்ப நம்ம மனம், ஆன்மா, உடல், இந்த மூணும் ஒரு நிலைக்கு வரும்போதுதான் அவங்க வந்து சாதாரண மனிதர்களா இல்லாம மகானா மாறுறாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த மாபெரும் சக்தியை வந்து நம்ம எழுப்பி நம்மளும் ஒவ்வொருத்தரும் மகானா மாறத்துக்கான நிலைதான் இந்த யோக நிலை. அப்ப அந்த யோகாவை வந்துட்டு இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கிற டைம் ஷார்ட் பீரியட்ல நம்ம ஜஸ்ட் யோகானா என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது வந்துட்டு நம்ம முத்ராஸ் கிட்ட போகும். முத்ரா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகாசனம், இதுல நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாருமே வந்து சேர்ஸ்ல தான் உட்கார்ந்துருப்போம். ஜஸ்ட் நீங்க இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு இன் ஃபியூச்சர் இஃப் யூ நீட், நீங்க வந்து இந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர்ஸ்ல உட்காந்து நம்ம வந்து இந்த முதிரைகள் வந்து கீழே உட்கார்ந்து சுகாசனத்துல தான் பண்ணணும். இந்த போஸ்டருக்கு பேரு சுகாசனா. இதுல வந்து ஞான முத்திரை மேம் காட்டுங்க. சரி, இந்த போஸ்டர்ல தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும் மேம். சரி, எல்லாரும் அந்த போஸ்டர்ஸ்ல அந்த கையை மட்டும் நீங்க அந்த மாதிரி அது கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி உட்காரணும். கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலில் நுனிகளை இணைக்கவும். சரி, எல்லாருமே இந்த 5 முத்ராஸையும் பண்ணா இன்னைக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எல்லாரும் ரெடியா? ரெடி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், அப்புறம் அந்த நேராக அந்த 3 விரல்களையும் அப்படியே நேரா தளர்வா வைக்கணும். நீங்க வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டா, நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ரிலாக்ஸ்டா அப்படி சுகாசனத்துல உட்காந்து நீங்க இதை அழகா மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் கண்ணை மூடி ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு இன்ஹேல் எக்ஸேல் பிரீத் நீங்க பண்ணலாம். இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். இன்ஹேல் exhale, inhale, exhale, inhale, exhale, relax. See, இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நினைவாற்றல் மற்றும் கவனத்திறன் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் முத்ரா, ரிலாக்ஸ். அடுத்தது பிராணமுத்ரா. கட்டை விரல், மோதிர விரல் மற்றும் சுண்டு விரலின் நுனிகளை ஒன்றாக இணைக்கவும். மற்ற 2 விரல்களையும் நேராக வைத்திருக்கவும். All of you close your eyes. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Relax. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சோர்வு குறையும். ஓகே, நெக்ஸ்ட் அபான முத்ரா. கட்டை விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரலின் நுனிகளை ஒன்றாக இணைக்கவும். மற்ற 2 விரல்களையும் நேராக வைத்திருக்கவும். Close your eyes. Breathe in, breathe out. Breathe in, breathe out. இதோட பெனிஃபிட்ஸ், ரிலாக்ஸ். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, செரிமானம் மேம்படும், உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற உதவும், உடல் சமநிலை உண்டாகும். ஓகே மேம், நெக்ஸ்ட். அடுத்தது அஞ்சலி முத்ரா. இது வந்து ஆன்மாவோட கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் நம்ம எப்பயுமே சாமி கும்பிடும் போது நம்ம எப்படி கையை வந்து ஒரு 2
இரு உள்ளங்கள் கைகளையும் மார்பின் முன் ஒன்றாக சேர்த்து வணங்கும் நிலையில் வைக்கவும். இது எல்லாருக்குமே தெரியும். கண்களை மூடி மெதுவாக சுவாசிக்கவும். இது பேர் வந்து அஞ்சலி முத்ரா. நம்ம நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம இந்த ப்ரேயர் மார்னிங் வந்து ஒரு கோயிலுக்கு போனா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செய்வோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது ஒரு நம்ம வணக்கம் கூட சொல்லும் போது சும்மா ஜஸ்ட் தலையை தான் ஆட்டுவோம். நம்ம இந்த மாதிரி போஸ்டர்ஸ் செய்யும் போது நமக்கு ஆத்மார்த்தமா ஒரு நன்றி உணர்வு வரும். நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆகும். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, relax. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்ராஸ். இதை வந்து நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வீட்டில் ஒரு நல்ல கிளீனான இடத்துல தனிமையில கண்ணை மூடி இந்த மாதிரி பிரார்த்தனை முத்ரா, தட் மீன்ஸ் அஞ்சலி முத்ரா நீங்க பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் இது வந்து அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. நம்ம சாமி கும்பிடும்போது சும்மா தான் நம்ம இப்படி வச்சிருப்போம். அது ஆத்மார்த்தமா நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா மன அமைதி ஏற்படும், நன்றி உணர்வு வளரும், உணர்ச்சி சமநிலை கிடைக்கும். இதுதான் நம்ம லைஃப்ல அமைதி வேணும், நம்ம நன்றி உணர்வு வளர செய்யணும். இதுதான் நம்ம ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான முத்ரா. அடுத்தது தியான முத்ரா. பத்மாசனம் அல்லது சுகாசனத்துல நம்ம உட்காரணும். ஜஸ்ட் பாத்துக்கோங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிக்கோங்க. இடது கையின் மேல் வலது கையை வைத்து 2 கட்டை விரலின் நுனிகளையும் மெதுவாக தொடுமாறு வைக்கவும். இடது கையின் மேல் வலது கையை வைத்து 2 கட்டை விரல்களின் நுனிகளையும் மெதுவாக தொடுமாறு வைக்கவும். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Relax. இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தியானம் நிலை. நம்ம வந்து ரொம்ப நீங்க அப்படி இந்த முத்ராஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப இப்ப நம்ம டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து உங்களுக்கு கன்வே பண்றேன். பட் நீங்க இந்த 5 முத்ராஸையும் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு 15 மினிட்ஸ், எல்லாத்துக்கும் 3 மினிட்ஸ் எடுத்துட்டு நீங்க அதை ரிலாக்ஸ்டா ரெகுலரா மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க இதை பண்ணும்போது மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடும், ரிலாக்ஸ்டா ஆயிடும், ரொம்ப பீஸா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மெயினா வந்து மனம் ஒருமுகப்படும், ஆன்மீக விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஜஸ்ட் நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கும் போதே அந்த ஃபீல் இருக்கும். நீங்க இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே மேம். மேம் நான் சொல்லும்போது அடுத்த ஸ்லைட் போடுங்க. இப்ப இந்த முத்ராஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம மனதை பத்தி பாக்குறோம்னோ, உடலை பத்தி பாக்குறோம்னோ, அண்ட் ஆன்மாவை பத்தி பாக்குறோம்னு சொல்லியிருந்தோம். இப்ப இந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய இந்த முதிரைகளை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இந்த முத்ராஸை நீங்க வந்து ஒரு 1 மந்த்துக்கு ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு விஷயங்களை செய்யும்போது நீங்க ஏற்கனவே நீங்க இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் நம்ம எப்பயுமே வந்து நம்ம மற்றவங்களோட பேசுறது தான் விரும்புறோமே தவிர சோலோட பேச நம்ம ஆசைப்பட மாட்டோம். எப்போ வந்து நம்ம எப்பயுமே நம்ம சோல் வந்து நம்மளை வந்து வழி நடத்திட்டு போறத அது நம்மளை ரொம்ப அழகா வழி நடத்தும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாமே வந்து சோல் கனெக்டிவிட்டி தான். இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இந்த நம்மளோட பாடியும் ஒன்னா கனெக்ட் ஆகும்போது சோல் கனெக்ட் ஆகும். இது வந்து எப்போ இந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் 3 to 5 தான். ஏன் அப்படி ஏர்லி மார்னிங் அப்படின்னா இந்த வைகரை நேரத்துல எல்லாம் சங்கமம் ஆகும். அப்போ அந்த பியோர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். எல்லாரும் தூங்கும்போது நம்ம மட்டும் முழிச்சிருப்போம். ஆன்மாவுக்கு அதுதான்
நீடு. அந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த காமா இருக்கும்போது தான் நம்ம ஆன்மா வந்து நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும். அதுதான் வந்து வேதாத்திரியத்துல மௌனம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா போயிட்டு வேதாத்திரியத்துல இந்த மௌனம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் ஒன்று சேர வச்சு ஒரு தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த மௌன நிலையில இருக்கும்போது ஆன்மா என்கிட்ட பேசினதை நான் உணர்ந்தேன். இதுக்கு முன்னாடியே இன்னைக்கிட்ட ஆன்மா பேசும்போது அது ஆன்மாவா என்னன்னு என்னால உணர முடியல. நம்ம மௌனமா இருக்கும்போது நம்ம அந்த ஆன்மாவை உணர முடியும். அந்த ஆன்மாவை உணரும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மன நிறைவா இருக்கும். நம்ம அதாவது ஒரு டிட்டாச்மெண்டா இருக்கும். எதுலையுமே ஒரு பற்றற்ற நிலையில எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட நம்ம எல்லாருமே அன்பும் கருணையா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம எப்பெல்லாம் அன்பும் கருணையா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு எல்லாரையுமே வந்து எல்லாரும் பார்த்தாலும் ஒரு தெய்வீக தன்மை தெரிய வரும். அவங்களோட குற்றங்கள் தெரியாது. அவங்களோட நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம எப்பயுமே வந்து நல்ல விஷயங்களை விட்டுட்டு ஒருத்தவங்களை பார்க்கும்போது நல்ல விஷயங்களை மறந்துட்டு அவங்க தவறான செயல்களோ இல்லை தவறான ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருந்தாலோ அதைத்தான் நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருப்போம். இப்ப இந்த ஆன்மாவோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம ரொம்ப அமைதியாயிடுவோம். நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் வந்து ஒரு கொலாப்ஸா இருக்கு, ஒரு 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 சண்டையே வருதுன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளோட மனம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்காரும் போது நம்மள அறியாத நம்மளோட ஆன்மா கனெக்ட் ஆகி அது நம்மள ரிலாக்ஸ் பண்ணும். நம்ம ஆன்மாவை வந்து கவனிக்கும் போது நம்ம நிதானமா எல்லார்கிட்டையும் பேசுவோம். நிதானமா பேசும்போது நம்மள ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ன வாழ்க்கையில வந்து என்ன கொண்டுட்டு போக போறோம், என்ன கொண்டு வந்தோன்றது தெரியல. நம்மளோட வார்த்தைகள் தான் மற்றவங்களை வந்து ஹீல் பண்ணும். நம்மளோட சொல் தான் நம்மளை வந்து ஹீல் பண்ணும். அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் நம்ம வந்து சொல் ஒண்ணு இருக்கும், செயல் ஒண்ணு இருக்கும். ஆனா சொல்லும் செயலும் சில பேருக்கு வந்து சொல்லும் செயலும் ஒண்ணா இருக்கும். அந்த உணர்வு வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து உணர்வு பூர்வமா வாழும்போதுதான் நம்ம வாழ்க்கையே வந்து முழுமையடையுது. அப்ப நம்ம எப்ப வந்து நம்ம வாழ்க்கை முழுமையடையும், எப்ப நிறைவா இருக்கும் அப்படின்னா நம்ம அன்பும் கருணையா மத்தவங்களை பார்க்கும்போதுதான். நம்ம எப்பயுமே வந்து மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம மத்தவங்களை பத்தின ஒரு விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத விட நம்மளை பத்தி நம்ம ஃபேமிலியை பத்தி மெயினா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், மத்தவங்களை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தணும், மத்தவங்களுக்காக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலயமா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை நான் உணர்ந்திருக்கேன். எப்பயுமே நமக்காக வாழாம மத்தவங்களுக்கு வாழும்போது நமக்கான விஷயம் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்ப நமக்காக வாழக்கூடாதா அப்படின்றத விட நம்ம எதிர்பார்ப்பை குறைக்கணும். நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சாதான் நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் வருதுன்றதை விட நம்ம ரெடியா இருக்கணும் மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அது தானாவே அது நமக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலயமா நமக்கு அவங்க மூலயமா கிடைக்காட்டினா கூட மத்தவங்க மூலயமா நமக்கு நல்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் நான் என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே நான் இதை வந்து ஒரு ஹேபிட்டாக பண்ணியிருக்கேன். பட் அதனால் எனக்கு இன்னைக்கு நான் இதை வந்து ரீகால் பண்ணும்போது இந்த வைகரி சங்கமம் தான் என்னை ஞாபகப்படுத்தியிருக்கு. எப்பயுமே நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் 3 to 7 என்னோட டைமாக நான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் அத்லெட் அப்படின்றதுனால வந்த உடனே நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு டின்னரை முன்னாடியே பிஃபோரே ஒரு 5 to 6 days சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock நான் படுத்துருவேன். பிகாஸ் அந்த பாடி டயர்டாயிடும். எல்லாரும் தூங்கும்போது நான் முழிச்சிருப்பேன், எல்லாரும் முழிச்சிருக்கும் போது எல்லாரும் தூங்குவாங்க. எனக்கு அது வித்தியாசமா தெரியும். நான் ஒரு 2 o'clock எழுந்துச்சுதான் அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றத நான் திருப்பி அதை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 8 hours கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாடி ரெஃப்ரெஷ் ஆகும். இன்னைக்கு வந்து அது ஃபாலோ பண்ணதுனால தான் நான் வந்து இத்தனை டிகிரி என்னால பண்ண முடிஞ்சுது. இது வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த டிகிரிஸ் எல்லாமே நான் பண்ணினேன்.
ஆனா இதை எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா பிசிக்ஸ் எம்எஸ்சின்றது வெரி டஃபஸ்ட். அப்புறம் எம்எட், அதை விட பிஎட், எம்எட், எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ் யோகா. த்ரூ அவுட் 10 இயர்ஸா நான் வந்து இந்த டிகிரியை பண்ணியிருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப், இந்த வைகரை சங்கமிக்கும் நாள்ல எழுந்தது, இந்த வைகரை சங்கமிக்கும் நேரத்துல எழுந்தது தான்றதை நான் இன்னைக்கு அதை உணர்ந்து நானே என்னையே நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ரெகுலரா எழுந்திருக்கிறது ஒரு ஹேபிட் அப்படின்றது தெரியாமையே நான் வந்து எழுந்திருத்திருக்கேன். எல்லா பெண்களும் கேட்பாங்க, நீங்க யோகா பண்ணுங்க, ரொம்ப பிரிஸ்கா இருங்க. என்ன எல்லாருமே கேட்பாங்க, எப்படி எல்லா ஒர்க்கையும் செஞ்சுட்டு நான் நீட்டாவும் ப்ரெசென்ட் பண்ணுவேன், என்ன டயர்டா காட்டிக்க மாட்டேன், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவேன். அப்ப கேட்பாங்க, நீங்க என்ன டயர்டே ஆக மாட்டீங்களா, உங்க வீட்டுல வந்து மேடு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை, நான் எல்லா வேலையுமே நான் தான் எங்க வீட்டுல செய்வேன். எங்க அம்மா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்னோட மதர் இருப்பாங்க. ஸோ எல்லாமே செஞ்சுட்டு என்னால் ஆக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னோட கரியரோ என்னோட ஃபேமிலியோ நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம்னு இந்த காலை வைகரை சங்கமத்தில் எழுந்தது தான் அப்படின்றத இங்கே ஆணித்தனமாக சொல்கிறேன். மேம், சுமதி மேம், ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப எல்லாத்தையுமே நம்ம முத்ராஸ் அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்னைக்கு வந்து ஒரு 5 முத்ராஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ அந்த காலையில நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது அந்த நம்ம பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம், திஸ் இஸ் அன் ஆக்னா சக்ரான்னுவாங்க. இந்த ஆக்னா சக்ராவை காலையில நீங்க முத்ரா பண்றதுக்கு முன்னாடி இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா நீங்க யோகா பண்ணணும்னா தீட்சை எடுத்துட்டு பண்ணும்போது இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப நீங்க இந்த இடத்த இது பியூட்டிட்ரி கிளாண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டு காலையில அந்த முத்ராஸ்க்கு பிஃபோர் வந்து ஒரு பிரீத், ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த முத்ராஸை பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு முத்ராஸை மட்டும் பார்த்துருக்கேன். ஃபைனலி ஒரு 1 மினிட்ல நான் என்னோட செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைகரை சங்கமத்தோட என்னை நினைச்ச எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்ல விரும்புறது, எப்பயுமே நம்ம வந்து அன்பும் கருணையா இருங்க, அன்பும் கருணையா இருங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சக மனிதர்களை பார்த்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். நோ பார்ஷியாலிட்டி எதுவுமே பார்க்காதீங்க. நம்ம இயல்பா கேஷுவலா இருக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வாழ்க்கை ஃபுல்லும் ரொம்ப மனநிறைவோட ஆனந்தமா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா மேம், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷன் கொடுத்தீங்க. முக்கியமான 5 முத்ராவை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது காலையில டெய்லி பண்ணும்போதுமே நமக்கு ஒரு ஆரோக்கியமான லைஃப் கிடைக்கும் அப்படின்றத உணர வச்சிருக்கீங்க. நிறைய பேர் அதை உணர்ந்திருப்பாங்கன்னு நம்புறேன். இதுல நிறைய பேர் யோகால இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கு இதை பத்தி ரொம்ப அருமையா தெரியும். புதிதாக இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிருக்கீங்க. சில பேருக்கு தெரியும் இப்படி எல்லாம் முத்ரா பண்ணணும், அது ப்ராப்பரா பண்ண தெரியாது. அது ஒரு ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுத்துருங்க. ரொம்ப அருமையா இருந்தது உங்க செஷனு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் காணும் வைகரை சங்கமத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஃபீட்பேக் செஷன் போயிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, நேரம் கருதி. கோமதி மேம், உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். வைகரை சங்கம உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னுடைய மகள் சுஜாதா வந்து ஒரு யோகா அப்படிங்கிறதுல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு, நம்ம யோகான்னா அந்த போஸ்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனையில தான் இருப்போம். பட் அதுல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப அழகா அதுலயே டிராவல் பண்றதுனால ரொம்ப ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. நமக்கு நாமே மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு உயிரை உணர முடியும். இதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. உடம்ப பத்தியே கொஞ்சம் கவலைப்பட மாட்டேங்கிறோம். அடுத்து உயிரை பத்தி கவலைப்படணும். அதுக்கு வந்து காயக்கல்ப பயிற்சின்னு ஒண்ணு மகரிஷி ஐயா கொடுத்துருக்காங்க. 120 வருடங்கள் வாழ்வதற்கான பயிற்சி அது. அதை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அது மாதிரி பயோமேக்னட்டிசம், அது டிசிப்ளின் பத்தி அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. செல்ஃப் டிசிப்ளின் அது இருந்துச்சுனாலே நம்ம வாழ்க்கை நம்ம வசமாயிடும் இல்லைங்களா.
இது மாதிரி நிறைய முத்திரைகள் வந்து அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஒரு யோகா மாஸ்டர் கமெண்ட் கொடுக்குற மாதிரியே அழகாக கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையிலேயே ஒரு யோகா செக்ஷன் நம்ம அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. தியரி அஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டையுமே அவங்க பண்ணாங்க பை டெமோ. அதே மாதிரி இப்போ சமீபத்துல ஒரு பாடல் வந்துச்சு. அது வந்து அரசியல் சார்ந்த பாடலா, சிஎம் சாருடைய பாடலா கோட் படத்துல வந்தா கூட மதன் கார்கி வைரமுத்துவோட பையன் எழுதுனது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப சுஜாதா சொன்ன கருத்துக்கள் எக்கச்சக்கமா மதன் கார்கி கொடுத்திருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த மத்த பாருங்க, அது சிஎம் சாருக்காக எழுதப்பட்ட அரசியல் பிரவேசத்துக்காக இருந்தா கூட முழுக்க முழுக்க நமக்கு வந்து நிறைய கருத்துக்களை சொல்லும். அந்த கருத்துக்கள் எல்லாமே இப்போ ரொம்ப அழகா சுஜாதா சொன்னாங்க. இந்த இந்த வயதுல கூட எல்லா எம்எஸ்சி நிறைய முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர் மேரேஜ் பெண்கள் படிக்கிறதுங்கிறது எவ்வளவு சவாலான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். அதுல அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட இப்ப கூட சுஜாதாட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா, ரொம்ப எல்லாத்தையுமே பிளஸ்ஸாவே எடுத்துட்டு போவா. நான் வந்து இப்ப யாராவது ஒண்ணு பண்ணிட்டா பாருமா எப்படி பண்றாங்கன்னு, அம்மா அது அவங்களோட கர்மாம்மா, விட்டுருங்கம்மா, பாவம்மா, அவங்க பாவம்னு சொல்லுவா. யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது பண்ணும்போது அவங்க வந்து கர்மானால அப்படி பண்றாங்கம்மா, அவங்கள நீங்க கோச்சுக்காதீங்கம்மா. ரொம்ப அந்த விஷயம்லாம் ரொம்ப இந்த ஏஜ்லயே நிறைய பக்குவப்பட்டிருக்காவ. அந்த இதுல இன்னைக்கு அவ கொடுத்த இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு மனதை தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மனதை பத்தி சொன்னதுனால சுஜாதாவும் அவர் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி கோமதிமா. ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் வரிகள் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. ஏதோ ஒன்று அந்த டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு டான்ஸிங் இருக்கிற மாதிரி பாட்டை தான் ரொம்ப லைக் பண்றாங்க. ஆனா கண்டிப்பா நான் கோமதிமா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தலைமுறைகள்ல எப்படின்னா ஒவ்வொரு வரிகளுக்கு என்ன அர்த்தங்கள் இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க நம்ம. அதனால அந்த வேர்டுடைய வேல்யூ என்னன்னு புரியுது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு புரியல, அதுதான் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் கோமதிமா, நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாகவல்லி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். வைகரி சங்கம உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுஜாதா மேம் எக்ஸலண்ட். வேதாந்தத்துல ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் இதோட உணர்வுகள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு காலை நேரத்துல அவங்க மனதும் உடலும் ஆன்மாவோட ஈடுபடுவாங்கங்கிறது எக்ஸலண்டா சொன்னீங்க. ஏன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது வந்து நம்ம வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இயந்திர உலகத்துல வந்து கண்டிப்பா இது வேணும். எல்லாருக்கும் எந்த ஏஜுக்கும் எல்லாரும் இத தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதுவும் ஏஜ் ஆக ஆக ரொம்ப நம்ம அதுல ஈடுபடுவோம். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நமக்கு அதுல ஈடுபாடு அதிகமா வராது. ஏன்னா நம்ம குழந்தைங்களை பார்க்கணும், ஸ்கூல்ல அனுப்பணும் அப்படி இருப்போம். ஆனா நமக்கு ஏஜ் ஆக ஆக நமக்குள்ள வந்து ஒரு ஆன்மா இருக்குங்கிறத உணர்ற சக்தியை வந்து கண்டிப்பா அந்த வேதாந்திரியம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அதை எக்ஸலண்டா விளக்குனீங்க, ரொம்ப அருமை. எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளின் வேணும், சொற்கள்ல கூட இருக்குங்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு விளக்கம்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப அருமை மேம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி மேம். தேங்க்யூ நாகவல்லி மேம். உங்களோட உடல் நலம் சீக்கிரமா நலம் பெற வைகரி சங்கம் சார்பாக நாங்க பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்மா கனெக்டிவிட்டின்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா அது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய வைக்கிறது அந்த ஆன்மாவா தான் இருக்கும். ஒரு பாடல் வரி ஞாபகம் வருது, காயமே இது பொய்யடா இது காற்றடித்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள்ல வெறும் காற்றடிச்சு இருக்கக்கூடிய ஒரு பை தான் இந்த உடம்பு அப்படின்றத வந்து அந்த பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த யோகா நம்ம சொல்லும்போது நம்ம காற்றடித்த பை தான் நம்ம உடம்பு. அதை சரியான முறையில் சீரா வச்சுக்கிட்டா அந்த காற்று என்றைக்குமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஸோ அதை நம்ம சரியா கவனிக்காம விட்டா அது நம்மளை விட்டு போகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம உறவுகளுக்குள்ளேயே ஏற்படுது. ஸோ அதை நம்ம உடல் ஆரோக்கியத்தோட காத்துக்கணும்னா நம்ம சுஜாதா மேம் சொல்லி கொடுத்த அந்த 5 முத்ராஸை நம்ம கண்டினியூ பயன்படுத்தணும் அப்படின்னு நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி நாகவல்லி மேம். ஆன்சர் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரமேஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். நன்றி மேடம் ஒரு வாய்ப்புக்கு. ஆக்சுவலி இந்த யோகா கலை முத்திரைகள் அருமையா ஸ்டார்டட். என்னன்னா நம்மளை கியூர் பண்ணிக்கிற மெக்கானிசம் நம்மகிட்டயே இருக்கு. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கீரல் விழுந்தா கூட நம்ம அதை ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயின் எடுக்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆகிடுது. அந்த மாதிரி ஹீலிங் மெக்கானிசம் நம்மகிட்டயே இருக்கு.
அதை நம்ம வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு நடைமுறையில இருக்கு. ஆனா இன்னைக்கும் அதை பயன்படுத்துறவங்களோட சதவீதம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த செஷன் வந்து ஒரு விழிப்புணர்வாக செஷனா நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நானும் நாகவல் மேடம்லாம் ஒரே நேரத்துல அந்த வேதாத்திரியம் பயின்று வந்தவங்கலாம். அதோட பலன் நமக்கு தெரிஞ்சு கூட பல நேரத்தில் நம்ம அதெல்லாம் பண்றத மிஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரொட்டீன் ஆக்குறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சஸ்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்மளால நல்லா கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வான ஒரு ஒரு வகுப்பா இருந்தது இன்னைக்கு. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். சூப்பரா பண்ணீங்க, டிசைன் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப அருமை சார். அழகா சொன்னார் ரமேஷ் சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் கூட அதை பயன்படுத்துவதோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு. இப்ப யோகான்றது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தெரியும். பட் ஆனா அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற உணர்வு இருக்கக்கூடியவங்க யாரும் சிலராக தான் இருக்காங்க. அவங்க ஆரோக்கியத்தின் மேல அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை செய்வாங்கன்றது நம்மளோட நம்பிக்கை. நன்றி ரமேஷ் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து தங்கம் மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். தங்கம்மா. அனைவருக்கும் இனிய மனமிகள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறை பொழுது எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த வைகறை பொழுது அழகா அழைச்சிட்டு போகுது. வா என்னோட வா, என்னோட நீ ஜாயின் பண்ணிக்கோ, நீ பூரா நீ மகிழ்ச்சியா இருப்ப, உனக்கு என்ன துன்பம், வைகறைக்கு வாயேன் அப்படின்னு நம்மளை அப்படியே செல்லமா தட்டி எழுப்புறாப்புல இருக்கு. இன்னைக்கு யோகா, ஏன்னா யோகா பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் அந்த யோகா சொல்லக்குள்ள இன்ஹீல் இதெல்லாம் அப்படியே அவங்க சொல்லிட்டே இருக்கக்குள்ள ரொம்ப இதா இருந்தது. அது உட்காந்து செய்யறவங்களுக்குலாம் தெரியும். சில பேருக்கு பத்மாசனம் போட முடியாது, ஏஜ்னால சில பேருக்கு பத்மாசனம் போட முடியலனா கூட இந்த 2 காலையும் எப்படி வைக்க முடியுமோ அப்படி போடலாம். அது போல ஒன்னே ஒண்ணு சுஜாதா சொல்லலாமா கண்ணா? சொல்லுங்கம்மா. அதே போல அந்த சின்முத்திரை வைக்கக்குள்ள மார்னிங் வந்து அந்த சின்முத்திரை கீழே கவுந்து இருக்கணுமா. அது 6 மணிக்கு மேலதான் அந்த சின்முத்திரைங்கிறது மேல பார்த்துட்டு இருக்கணும். அந்த ஏனென்றால் காலையில அந்த பூமாதேவியை பார்த்து அந்த 3 குணங்களை குறிக்குது. அது அந்த 6 மணிக்கு மேலதான் அந்த கதிரவன் வருது. அந்த கதிரவன் வரக்குள்ள அது மேல பார்த்துடணும். அது அந்த சின்முத்திரையில மட்டும்தான். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான செக்ஷன். இந்த உண்மையாவே இது நான் யார் என்று ரமணர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அந்த புக் எடுத்து பாருங்க. இந்த அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யார், எங்க போய் தேடணும், தேடினால் எங்கு கிடைக்கும் என்பது கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். சின்ன புக்கு தான், முடிந்ததுனால் வாங்கி படியுங்கள். எல்லாமே எல்லா தத்துவமும் அதில் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் செய்யாதவங்களையும் செய்ய வச்சது. இது இன்னொன்னு, அடுத்த செக்ஷனுக்கு வரக்குள்ள நீங்களும் வந்து மாடலா செஞ்சு காமிச்சு எல்லாரையும் வெளியில வந்து செய்ய சொல்லுங்க. உள்ளுக்குள்ள யார் செஞ்சாங்க செய்யலன்னு தெரியல, அதனால எல்லாரையும் செய்ய சொன்னீங்க, இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி 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 தங்கம்மா. ஆக்சுவலி நேற்று நம்ம அதை தான் சொன்னோம், எல்லாரும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் கோடோட வாங்க, வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க இந்த செஷன் வந்து யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொன்னோம். ஸோ அதில் ஒரு சில பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணி வச்சு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க நம்புறேன். சில பேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உடல் மேல் அக்கறை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நம்புறேன். ரொம்ப நன்றி தங்கம்மா, நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அடுத்தது லோகநாதன் ஐயா, உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். காலை வணக்கம். இன்னைக்கு சுஜாதா மேடம் ரொம்ப அழகா, ஏன்னா நான் இதுவரைக்கும் யோகா போனதில்லை, எனக்கு பத்மாசனம் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இவ்வளோ நாள். இப்போ இளைஞன் இல்லையா, இதுக்கு மேலே போடுவேன். இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எனக்கு சரியாக போச்சு. எல்லாமே உடல் வந்து ரொம்ப ஒத்துழைக்குது, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கேன், பரிபூர்ணமாக இருக்கேன். அதுதான் சுஜாதா மேடத்தோட ஒரு நாள் பேசியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மேடம் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதுக்கு மேலே இந்த யோகாவை செய்வேன், ஆனால் யாராவது குருக்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு தான் செய்வேன். ஆனால் இங்கே இருக்காங்க, போயிட்டு அதை கற்றுக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த தீட்சை எடுத்து அதுக்கப்புறம் செய்ய போகிறேன். சுமதி மேடத்துக்கு கோடான கோடி நன்றி.
ரொம்ப அழகா கொண்டு போறீங்க வைகறை சங்கமத்தை. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன பாடல். கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காத்து, என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து. கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காத்து, என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து. என்னுடைய நண்பர் ஒருத்தர் டாக்டர் சென்னையில் இருக்காரு. அவன் என்னுடைய பாலிய நண்பன். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று தான் பேசினேன். அவன் பேசும்போது சொல்கிறான், நான் டாக்டரா 3 படி ஏற முடியல இந்த வயசில். நீ ஐயப்பன் கோயிலுக்கு உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நீ இந்த வயசில் கூட போயிட்டு மலை ஏறி வர, உன்னை நான் வாழ்த்துடா அப்படின்னாரு. அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி நன்றி. நன்றி மேடம், நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 லோகநாதன் சார். ரொம்ப அருமையா சுஜாதா அம்மா ஒரு பாட்டு போட்டாங்க, நம்ம சார் ஒரு பாட்டு போட்டாரு இளம் காற்றுக்காக. ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. வயது ஒரு நம்பர் தான் சொல்லிட்டு ரமேஷ் சார் அடிக்கடி சொல்வாரு. நீங்க ஒரு நம்பரா மட்டும் இந்த அந்த வயதை நம்பரா கடந்து போயிடுங்க, நீங்க மெம்பரா மாறிடாதீங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ந்து சுஜாதா மேம் உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம். இன்று அனைவருக்கும் நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபீட்பேக் சொன்ன எல்லாருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஃபீட்பேக் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ரொம்ப அழகா, நான் அழகா பேசினேன்னு இல்லையோ, எனக்கு அழகா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சுமதி மேம் அதை அழகா அடுத்தடுத்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போயிட்டாங்க. இந்த வைகறை சங்கமத்தில் நான் இருக்கிறத ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் என்னை வந்து இது நிறைய விஷயங்கள் என்னை ஞாபகப்படுத்துது. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறப்ப முன்னாடியை விட இப்போ எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. பழைய மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 3:30 3 o'clock எழுந்திருக்கலாம். இப்போ ஒரு 6 மந்த்தாக நான் வந்து பர்ஃபெக்ட்லேருந்து இம்பர்ஃபெக்ட். ஏன்னா ஃபுல்லாக ஒரு 10 years-ஆ 12 years-ஆ 3 o'clock to 9 o'clock அப்படி மார்னிங் வேக்கப் அண்ட் 9 பெட் டைம்னும் போது அப்படி கொஞ்சம் ரெஸ்ட்டு, பாடிக்கு மைண்டுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்டு கொடுத்தேன். என்னோட அந்த யூனிவர்ஸ் வந்து என்னை ஃபாலோ பண்ணதுன்றதை நான் உணர்றேன். இந்த வைகறை சங்கமம் மூலயமா என்னை மறுபடியும் திருப்பி ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், இங்கே உள்ள இந்த இடத்துல இந்த தளத்தில் நான் ரொம்ப மனநிறைவோட என்னோட ஸ்பீச்சை கொடுத்துட்ருக்கேன். இதில் நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட டிசிப்ளின்ஸு, அவங்களோட அந்த தன்னடக்கம் ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப அழகாக வழி நடத்திட்டு போகிறீங்க. அந்த கம்யூனிட்டிஸ், இங்கே உள்ள அந்த ஹெட், அந்த எக்ஸ்பர்டைஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா மேம். ரொம்ப அருமையான இன்னைக்கு ஒரு செஷனை கொடுத்துருக்கீங்க. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஒரு நாள் யோகா மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு ஈவினிங் டைம்லையோ அது மாதிரி டைம்ல நம்ம ஏதாவது ஒரு இது பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான முத்ராஸ் இதெல்லாம். ஸோ இந்த செஷனில் நமக்கு ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன கொடுக்க முடியுமோ நீங்கள் உங்கள் லெவலில் அழகாக சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆனால் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அதனால ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும்போது ஒரு சண்டே டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல நம்ம பிளான் பண்ணிட்டு சொல்லுவோம். எல்லாருமே அந்த இதுல வந்து நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் கூட உட்காந்து கண்டிப்பா அந்த யோகாவை செய்ய வைப்போம். அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தன் உடம்பை சரியா வச்சுக்கிறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்குன்றதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இன்னைக்கு செஷன் கொடுத்தீங்க. அதுக்கு வைகறை சங்கம் சார்பாக என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிவகணி மேம் அவங்களுடைய செஷன் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக